கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆமெனா. இந்த தெளிந்த புத்தி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அது பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணம் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை இந்த வாக்குத்தத்தங்களினாலே நம்மளை அலங்கரித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்பது மணவாட்டியினுடைய பலன். அவள் சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல அவள் எழும்பி வருகிறாள். ஆக புதிய ஏற்பட்ட சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் வல்லமை, ஒரு மாபெரும் பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அது என்னவென்றால் தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி என்பது தேவன் மேல் வைத்திருக்கிற மாபெரும் அன்பு, தேவன் மேல் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். இதெல்லாம் நம்ம நல்லா சிந்தனையில் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்றால் என்ன? தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆமெனா? அப்போது இந்த அன்பில் நம்ம இதுதான் என்ன செய்யணும், நம்ம வருகையில் நம்மை ஆயத்தப்படுத்தும் என்று நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு இது நல்லா விளங்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 11 13 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். தீத்துவ நிருபம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தேவன் இங்கே அப்போஸ்தலன் பவுல் இங்கே தீத்துவுக்கு எழுதும்போது சபையை எப்படி நடத்த வேண்டும், சபையில் இருக்கக்கூடிய தகுதி என்ன என்பதை குறித்து பேசுகிறார். ஏன்னா தீத்து ஒரு ஊழியக்காரர். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி இருக்கிறது. பிரசன்னம் என்பது தேவனுடைய மகிமை. ஆமெனா? அந்த மகிமை வெளிப்பட்டிருக்குது. எப்படி வெளிப்பட்டது என்றால், நாம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் என்றால் அவபக்தி உள்ளவர்களாக இருந்தோம், லௌகீக இச்சை உள்ளவர்களாக இருந்தோம். இந்த சரீரம் இச்சையின் சரீரம். இன்னொன்று அவபக்தி. தேவனை விசுவாசிக்க முடியாமல் இருந்தோம், தேவன் மேல் அன்பு கூறாமல் இருந்தோம். ஆமெனா? ஏன்னா தேவன் யார் என்றால் அவர்தான் சர்வ வல்லவர். நம் கண்களில் காண்கிற ஒவ்வொன்றும் தேவனுக்கு சாட்சி பகர்கின்றன. அதரிசனமானவர் தான் தரிசனமான உலகத்தை, கண்களில் காணக்கூடிய உலகத்தை படைக்க முடியும். அப்போ 2 காரியத்தை இங்கே சொல்கிறாரு. அவபக்தி அது தேவன் அருவருக்கிற ஒரு பொல்லாப்பு. ஏன்னா மனுஷனுடைய இருதயம், அவன் புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. ஆமெனா? அப்போது மணவாட்டி யார் என்றால் தெளிந்த புத்தி உள்ளவள், தேவன் மேல் அன்பு கூறுகிறவள். இப்போது இளைய குமாரன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்பாவுடைய அன்பில் நிலைத்திருக்காமல் தூர தேசத்துக்கு போய்விடுகிறார். அவர் சாகிறார். எல்லாம் சாகுது. சிருஷ்டியானது அழிகிறது. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமை தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போஜனம் வேண்டும். அப்போ தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்றால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மீட்பராக, போஜனமாக, ஆமெனா, அவரையே, தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறார் என்றால், எனக்கு போஜனம் வேண்டும், நான் சாகிறேனே, எல்லாம் இருக்குது, எல்லாம் இந்த பூமியெல்லாம் இருக்குது, நான் எல்லாம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் கொண்டு இருந்த பிரகாரமே இருக்குது, நான் மட்டும் அழிகிறேனே, நான் சாகிறேனே. அப்போ தேவன் தான் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அப்போ நான் நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால், எனக்குள் ஜீவன் வேண்டுமே ஆனால், நல்லா கவனிக்கணும், புத்தி தெளியணும். எனக்குள்ள ஜீவன் வேணும்னா எனக்கு ஒரு போஜனம் வேணும். ஆமென். அந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்த போது நான் சாகிறேனே. அப்போது மணவாட்டியினுடைய அந்த காரியம் என்ன அப்படின்னா, இந்த அவபக்தியை வெறுத்து தேவன் மேலே பக்தி உடையவர்களாய்,
தேவ பக்தி உடையவர்களாய் தேவனில் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் தான் தெளிந்த புத்தி. அப்போது நம்ம எதை வெறுக்கணும்னா அவபக்தி, தேவன் இல்லை, எல்லாம் உலகம் தானாக உண்டாயிருச்சு அப்படின்னு ஒரு காலத்தில் எப்படியோ இருந்துட்டோம் இல்லையா, அதுதான் அவபக்தி. ஏன்னா தேவன் இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளே உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் 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 பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார், அப்போஸ்தலருக்கு கொடுத்து சபைக்கு கொடுத்து அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம எதை வெறுக்க வேண்டும் என்றால் இந்த அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும். தேவனை அறியாதிருந்த நாட்களில் மாம்ச இச்சையின்படி நடந்தோம். ஆமெனா. இப்போது தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இதை வெறுத்து விட்டு தெளிந்த புத்தி, ஆமென் சொல்லுங்க, என்ன புத்தி? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி, இதுதான் ஊழியம். இந்த தெளிந்த புத்தி இருக்கு இல்லையா, நல்லா கவனிக்கணும். இந்த தெளிந்த புத்தி நமக்கு இருந்துச்சுன்னா நீதி செய்வோம். நீதி செய்கிறது அப்படின்னா தன் சகோதரனுக்காக தன்னை பலியாக்குவது. நான் இதை தான் வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன், இதை நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். நீதி செய்யுங்க. தன் சகோதரனுடைய பலவீனம் என்ன, தன் சகோதரனுடைய சுமைகளை சுமக்கிற அனுபவம் தான் தெளிந்த புத்தி. நல்லா கவனிக்கும். இதுதான் மணவாட்டியினுடைய அபிஷேகம். இந்த தெளிந்த புத்தி உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆத்தும பாரம் உடையவர்களாய், அன்பு உடையவர்களாய் அவர்கள் நீதி செய்வார்கள். எது நீதி என்றால் என் சகோதரனுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம். என் சகோதரன் எதில் குறைவுபட்டிருக்கிறானோ, ஏன்னா தேவன் எங்கள் அப்பா, அந்த அன்பு கூறுதல். ஏன் நான் புசித்திருக்கிறேன், தேவன் அருளிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ தெளிந்த புத்தி தெளிஞ்சிருச்சு. அப்பாவுடைய அன்பில் வந்துட்டோம். அதை நம்ம போன முறை பார்த்துட்டோம் நம்ம. ஆமேனா. அப்பாவுடைய அன்பில் வந்துட்டு இங்கே சந்தோஷம் மட்டுமே. இங்கே அப்பா வீட்டில் தான் ஆடல் பாடல் சந்தோஷம் எல்லாம். அப்போது நான் அப்பா வீட்டில் இருக்கிறது உண்மையானால், அப்பாவின் அன்பில் பூர்ணப்பட்டிருப்பது உண்மையானால், அப்பாவின் பிள்ளை ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆமேனா. நாம் நன்மை செய்ய வேண்டும். இதுதான் தேவ பக்தி, தெளிந்த புத்தி. அந்த நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய், தேவ பக்தினா ஒவ்வொரு நாளும் தேவ அன்புல அதிகமாய் ஆவியில் நல்லா நிறைந்து ஜபம் பண்ணி தேவ அன்புல பூரணப்படுகிற ஒரு அனுபவம் தான் இந்த தேவ பக்தி. தேவ பக்தி என்பது தேவனுடைய வழியில் தம்மை தாமே வெறுமையாக்கி தேவனுக்கென்று இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி தன் சகோதரனுக்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, சும்மா நம்முடைய வாயில் வந்து நாங்களாம் ரொம்ப அன்பாக இருக்கிறோம்லாம் சொல்லிக்கின்னு தெரியக்கூடாது. அதனை எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசம் இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ அங்கே அதை குறித்து சொல்கிறாரு பாருங்களேன். அதை வாசிக்கலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது எப்படி அன்பு கூறணும், எப்படி கிரியையில் தேவ பக்தியை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உங்களில் இல்ல 15 வாசி பார்க்கலாம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? என்ன பிரயோஜனம் இருக்குன்றாரு. தெளிந்த புத்தி இருக்கும்னா நீதி செய்வோம், தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், செத்து பரலோகம் போகிறதல்ல கிறிஸ்தவம். பரலோக மகிமையை, பரலோக அன்பை, அந்த அன்புல இந்த உலகத்தில் வாழ்வது தான் கிறிஸ்தவம். ஒரு மனுஷனை நேசிக்க கற்றுக்கணும் நம்ம. நீ சும்மா காட்டி ஒரு சகோதரனுக்கு வஸ்திரம் இல்லை, ஆகாரம் இல்லை, சும்மா வாயில் சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க, வஸ்திரம் போட்டுங்க அப்படின்னு சொல்கிறதா? தெளிந்த புத்தி நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நாம் என்ன செய்வோம் என்றால் கிறிஸ்துவை போல தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுப்போம். இதுதான் தெளிந்த புத்தி. ஏனென்றால் இந்த தெளிந்த புத்தி அது அந்த சுயத்தை வெறுக்கும். அந்த சுயத்தை வெறுக்கிறதுக்கு தான் காண்டாமிருகத்தின் பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மணவாட்டியுடைய அபிஷேகம். இந்த மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து சாகடித்து கிரியையினாலே விசுவாச தேவ பக்தியை வெளிப்படுத்துவது. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே
செத்ததா இருக்கு. கிரியையில காட்டுங்க. நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அன்பை வெளிப்படுத்தி காட்டுங்க. நம்முடைய உறவுகளில் அன்பை வெளிப்படுத்துங்க. அன்புனா என்ன? கொடுப்பது தான் அன்பு. அவங்களுடைய தேவைகளை, மாம்சம் தேவையோடு இருக்கிறது, நான் சேவையோடு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அதுதான் தெளிந்த புத்தி. நான் சேவையில் இருக்கிறேன் என்பதே தெளிந்த புத்தி. அதுவே மனவாட்டி, அதுதான் நீதி செய்வது. தேவ பக்தி என்பது ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துவது. எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட்டு. ஆமென். நீ ஒரு விசுவாசி அப்படின்னா உன் கிரியையில காட்டு என்று சொல்லுகிறார். அப்போ தெளிந்த புத்தி உள்ள ஆத்மா தான் உத்தமி. ஆமெனா? தெளிந்த புத்தி உள்ள ஆத்மா தான் உத்தமி. இப்படிப்பட்ட ஜீவனம் இந்த பூமியிலே நாம் செய்வோமே ஆனால், இதே யாக்கோபு சொல்றாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அப்ப நன்மை செய்கின்றாரு. இதான் ராஜரீக பிரமாணம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ராஜரீக பிரமாணத்தை நீ நிறைவேற்றினால் நீ பிழைப்பாய் என்று நீங்கள் இந்த 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து சொல்லுவார். எது ராஜரீக பிரமாணம் என்றால் அன்பு கூறுவது. இந்த தெளிந்த புத்தி, இந்த தெளிந்த புத்தி உடையவர்களாய், தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆமெனா? இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. உண்மையிலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நாம் தெளிந்த புத்தி இருக்கா, நமக்கு காண்டாமிருகத்தின் பலன் இருந்துச்சுன்னா எனக்கு தேவை இருக்குது என்பதை சிலுவையில் ஆணி அடித்து சாகடித்து கிறிஸ்துவின் பலத்தில் மேற்கொண்டுட்டு என் சகோதரனுக்கு என்ன தேவை இருக்குன்ற பார்வை வந்துடும். ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஊழியம்னா என்ன நினைக்கிறீங்க? மற்றவனுடைய தேவையை அறிஞ்சு அவனுக்கு நன்மை செய்கிறோம். அதை விட என்ன பெரிய ஊழியம்? நீங்கள் இதை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. அப்போ இவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால தான் இவங்க என் மேலே இவ்வளவு அன்பு கூறுறாங்க. ஆக இந்த கிறிஸ்தவம் என்பது அன்பு தான். தேவன் நம்ம மேலே அன்பு வைத்து தம்முடைய குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பி நம்மளை மீட்டெடுத்தாரே, அப்படி போல இவ்வுலகத்தில் நம்ம எப்படி ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவர்களை தெளிந்த புத்தியோடு நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி, நம்ம புத்தி தெளிஞ்சிருக்கு, நான் ஒரு மனவாட்டி, என் மாம்ச பலத்தை நான் ஜெயம் கொண்டிருக்கிறேன். ஏன்னா காண்டாமிருகம் என்பது ஸ்பிரிட். அது உடனடியாக தன்னுடைய மாம்சமாகி தன்னுடைய எதிரியை உடனடியாக இந்த காண்டாமிருகம் என்ன பண்ண, ரொம்ப துரிதமாய் அது என்ன செய்யும்? யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளும். அது யோசிக்கவே தன்னுடைய சத்துருவை மேற்கொண்டு விடும். அந்த கொம்புல அவ்வளோ பேர் பலன் இருக்குது. அதே தான் மனவாட்டிக்கு எது எதிரி? மாம்சம். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். தேவன் மேலே அன்பு கூறுகிற இந்த அனுபவம் தான் தெளிந்த புத்தி. தாம் மாம்சத்தை குத்தி கிழிச்சு தன்னுடைய மாம்சத்துக்கு தமக்கு முன்னதாக எந்த ஒரு சத்துருவும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு விரோதியும் இல்லாதபடிக்கு எல்லா விதமான தாவீதின் திறவுகோல் கையில் வைத்திருக்கிறவர் தான் மனவாட்டி. மாம்சம்தான் நமக்கு எதிரி. இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இந்த மாம்சமாகி எதிரியை முற்றிலுமாய் வீழ்த்தி என் எல்லையில் இந்த மாம்சம் இந்த பலவீனமே இருக்காது. உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்தவள் தான் மனவாட்டி. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவளுக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட ஜீவனம் பண்ணி, புரிஞ்சு போச்சா, ஊழியம் செய்து கொண்டே இருப்பா. இவ தான் தெளிந்த புத்தி. சில பேரை பார்த்தீங்கன்னா கோபப்பட்டுக்கினே இருப்பாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எதுனா கோபம் வந்துக்கினே இருக்கும். சில பேரை குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. அது தெளிந்த புத்தி உள்ள ஆவி அல்ல. யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. தயவு செய்து இந்த குறை சொல்கிற ஆவியை விட்டுட்டு, அது கோபக்கார ஆவி, அது குறை சொல்கிற ஆவி, அதை விட்டுட்டு தூரம் வந்துருங்க. எல்லாரையும் கிறிஸ்து நேசிக்கிறார், தேவன் நேசிக்கிறார். அவர்களுக்கு என்ன நன்மை செய்யலாம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவனை வைத்திருக்கிறார். ஆக இந்த ஊழியம் செய்கிற இந்த அனுபவம், இதுதான் நன்மை செய்கிற அந்த அனுபவம். ஆக மற்றவர்களுக்கு நன்மை செய்து நீதி செய்வதும், தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதான தேவ பக்தியை வெளிப்படுத்துவதும், இதுதான் தெளிந்த புத்தி, இதுதான் மனவாட்டி சபை. ஆமெனா? உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் சபையில் எப்படிப்பட்ட ஊழியம் இருக்குது? உங்கள் ஊழியம் எவ்வளவு இருக்குது? இதுதான் பரலோகத்தில் நமக்கு பலன் கொடுக்கும். நம்ம கூட வரப்போகிறது வேறு எதுவுமே இல்லைங்க.
மற்றவுடைய மனசை குளிர பண்ணீங்களே, அது வந்து முழுக்க முழுக்க உன் பெருமைக்காக இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இதில் பெரிய பிரச்சனைன்னா தான் பெருமைக்காக நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா தங்களை பெருமைப்படுத்திக்குவாங்க. ஆனால் மணவாட்டி தெளிந்த புத்தி, என் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன், அதுதான் தேவபக்தி. என் தேவனுடைய அன்பை என் சகோதரனுக்கு காண்பிக்கிறேன், அதுதான் தேவபக்தி. அப்போது நமக்குள் இருந்து தேவனை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அதுதான் உண்மையான தேவபக்தி, நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறதல்ல. அப்போது இந்த மணவாட்டி என்பவள் தெளிந்த புத்தி உள்ளவளாக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி, வாசிக்க பார்க்கலாம். இப்போ தீத்து 2:13 வாசிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல், அதாவது அவருடைய ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நமக்கு போதிக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்ட தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் மாம்சத்தை காண்டாமிருகத்தின் பலத்தினாலே ஜெயங்கொண்டு, மாம்ச விரோதியை இல்லையா, இந்த தேவை என் தேவை என்பதை ஜெயங்கொண்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, என் சகோதரனுடைய தேவை எப்படியா இருக்கிறது, என் தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு போதிக்கிறது. புரிஞ்சு போச்சா? ஆக தெளிந்த புத்தி உடையவர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்து இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு இவர்கள் தயாராக இருக்கிறாங்க என்பதை காண்பிக்கிறது, போதிக்குதாம். அது நமக்கு நம்ம செய்கிற நற்கிரியைகள் நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆக தெளிந்த புத்தி உள்ள இவள் உத்தமி, தெளிந்த புத்தி உள்ளவள் உத்தமி. புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை என்பது கைவிடப்பட்டவர்கள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. தெளிந்த புத்தி உள்ள உத்தமி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். ஆமென். ஆனால் புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை, 10 கன்னிகைங்க மணவாளுக்கு எதிர்கொண்டு போகிறது என்பது சபையிலிருந்து கைவிடப்பட்டவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை, எங்கேயோ அவங்க கோட்டை விட்டாங்க, சுயம் வேலை செய்யுது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்துச்சுன்னா மாம்சமாகிய எதிரியை ஜெயங்கொண்டிருப்பாங்க. அது பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால மட்டும்தான் இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தில் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஆமேனா? அங்கே தெளிந்த புத்தியில் அன்பில் பூர்ணப்படுவார்கள். அப்போ இவங்களால் மட்டும்தான் மற்றவங்களுடைய குறைய பார்க்க மாட்டாங்க, உதவியை மட்டும் செஞ்சுக்கினே இருப்பாங்க, சேவை செஞ்சுக்கினே இருப்பாங்க. மற்றவங்களுடைய குறைய பேசுறது சாத்தானுடைய வேலை, தன் சகோதரியை குற்றப்படுத்துவது சாத்தானுடைய வேலை. அப்போது இந்த புத்தி உள்ள கன்னிகையும் புத்தி இல்லாத கன்னிகை, ஆனால் இவர்கள் கைவிடப்படுகிறார்கள், தெளிந்த புத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமேனா? அவள் அன்பில் பூரணப்படுகிறார்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த அன்பு தான் தெளிந்த புத்தி. ஆமேனா? தேவ அன்பு மணவாட்டிக்குள்ளே வந்து விடுது. இந்த தெளிந்த புத்தி உள்ள இந்த உத்தமி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். கன்னியருக்கு தொகையில்லை. அந்த வசந்த வாசி 6:8, உன்னத பாட்டு 6:8. வாசிமா, உன்னத பாட்டு 6:8. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமணியாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. கன்னியருக்கு தொகை இல்லை. அது யாரு? புத்தி உள்ள கன்னிகை. அவங்க தான் புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. அவங்க அந்த லிஸ்ட்ல வந்துடுறாங்க. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. இவதான் தெளிந்த புத்தி உள்ளவள். இவ யாருங்க? இவ தெளிந்த புத்தி. என்னது? இவளுடைய புத்தி தெளிந்து விட்டது. என் தேவனுடைய பிள்ளை நான், அப்படியானால் எங்கள் அப்பாவுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு இந்த உத்தமிக்குள்ள பிறக்கிறது. அவ ஒருத்தியே என்று சொல்லுகிறார். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. ஏனென்றால் அவள் நான் சாகிறேனே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் தேவன் அருளிய ஜீவ அப்பமாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த ஜீவ அப்பத்தை பூரணமாய் புசித்தவள். அவளுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் வெளிப்படுகிறது. இது வெளிப்பாடு. தெளிந்த புத்தி என்பது வெளிப்பாடு, ரெவலேஷன் எல்லாம் உள்ள வரணும்.
இந்த தெளிந்த புத்தி உள்ள உத்தமி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கொண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். இந்த ராஜஸ்திரீகள் மறுமனையாட்டிகள் என்பது புத்தி உள்ள, அவங்க ரொம்ப மைண்டடாக யோசிப்பாங்க. எதை வச்சால் எனக்கு என்ன ஆதாயம் வரும். சில பேர் நன்மை செய்வாங்க, அதில் தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குன்னு பார்ப்பாங்க. இதுதான் ரொம்ப புத்தி உள்ள கன்னிகை. இயேசுவின் நாமத்தில் செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நடக்குது அது மாதிரி. ஆனால் புறாவோ உத்தமியோ ஒருத்தியே, அவள் தெளிந்த புத்தி உள்ள, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே என்று வாழ்கிறவள். அதுதான் உண்மையான ஊழியம் செய்கிற அனுபவம். ஆமேனா. அவள் தான் சந்திரனை போல் அழகும். வாசியதை சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடி உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இவள் யார்? இவள் தான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த காண்டாமிருகத்தின் பலனுடையவளாய் தன்னுடைய எல்லைக்குள்ள எந்த ஒரு எதிரியும், எது எதிரி என்றால் மாம்சம்தான் எதிரி. இந்த மாம்ச வல்லமையை ஜெயித்து, ஆமென், மாம்ச வல்லமையை ஜெயித்து, காண்டாமிருகத்தினுடைய கொம்பு எப்போதுமே உயர்ந்திருக்கிறது போல என் மாம்சத்துக்காக நான் செயல்படுவேன், என் மாம்சத்துக்காக நான் என் இருதயத்தில் கோபம் குடிகொள்ளும், அதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய ஆத்மாவில் தேவ அன்பில் பூர்ணப்பட்டவளாய். ஏன்னா நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம், வேறு யாருமே காரணம் அல்ல. அதில் அந்த சுயத்தை ஜெயிக்கணும், அந்த சுயத்தை உடைக்கணும். இயேசு ராஜா, என்னால் சுமக்க முடியாத ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. சுமக்க முடியாததை சுமப்பதே தேவ சித்தம் செய்வது. என்னால் சுமக்க முடியாது, ஆனால் நான் சுமக்கிற ஆண்டவரே, அதுதான் தேவ சித்தம் செய்வது. என்னால் சுமக்க முடியாது, என்னால் இந்த பாதையில் போக முடியாது, ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு, தேவ அன்பினாலே அந்த தெளிந்த புத்தி, இது உங்கள் சித்தமாக இருக்குது ஆண்டவரை, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவள் என்ன செய்கிறாள்? மணவாட்டி என்ன செய்கிறாள்? ஜெயங்கொண்டவளாய், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவளாய் தன்னுடைய மாம்சத்தை ஜெயித்திருக்கிறாள். அதுதான் ரொம்ப முக்கிய. தெளிந்த புத்தி. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஒன்றுமில்லை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவம் உள்ளவள் தான் மணவாட்டி. ஆனால் புத்தி உள்ள கன்னிகை என்ன செய்யறாள்? எடுத்து வாசி அந்த மத்திய சுவிசேஷ புத்தகம் 25:1 வாசிக்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இவங்க யார் அப்படின்னா புத்தி உள்ள கன்னிகை. இவங்க புத்தி உள்ள கன்னிகைன்னா யாருன்னா, உலகத்தின்படி ஏதோ ஒரு ஆதாயத்தை தேவனுக்கு ஊழியம் செய்வாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யணும்? ஏதோ ஒரு ஆதாயமாக சுயம் அங்கே உள்ள கொஞ்சம் உள்ள ஒட்டி இருக்கும் அவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சபையிலிருந்து கைவிடப்படுறாங்க. ஆனால் 24ஆம் அதிகாரம் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே பல முறை தியானம் செய்து விட்டோம். ஏன்னா உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறவர்கள் விழித்திருங்கள். இதான் புத்தி, தெளிந்த புத்தி, விழிப்பு. ஆமென் சொல்லுங்க. வாசி அது 24:42. மத்திய 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இதுதான் தெளிந்த புத்தி உள்ளவள். அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவளை விசாரிக்கும்படி விசாரிக்கிறாள், ஊழியம் செய்கிறாள். அது தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமா இருக்கிறதுனா என்ன? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவது என்னது? வாசி தொடர்ந்து. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். அவ்வளவுதாங்க. ஏற்ற வேலையில் அவர்களுக்கு போஜனம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தேவையோடு இருக்கிறான். அதுலேயும் போஜனம் அப்படின்னு சொன்னால் என்னது?
இந்த டாக்ட்ரின் உபதேச பிழையில்லாமல் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசந்த ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அப்போ இந்த டாக்ட்ரின், இந்த உபதேசத்தில் இந்த போஜனம், மெய்யான போஜனம், நான் சாகிறேனே, நான் போஜனம் இல்லாமல் சாகிறேனே, எனக்கு போஜனம் வேண்டும் என்று சொல்லி என் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ பேருக்கு திருப்தியாய் போஜனம் கிடைக்கிறது. அந்த போஜனத்தை சரியாய் கொடுக்கணும். எல்லாருடைய தேவைகளையும் சரியாய் பூர்த்தி செய்து பிறருக்காக வாழ்கிற அனுபவம் தான் தெளிந்த புத்தி உள்ளவள். ஏன்னா இந்த அனுபவம் நமக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல், நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற ஒரு அக்கினி கெடியும் உள்ளவளாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். இவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. தெளிந்த புத்தி உள்ள ஒத்தமை எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். நல்ல புத்தி உள்ள கன்னிகை, அவங்க சபையில் தான் இருப்பாங்க, ஊழியெல்லாம் கூட செய்வாங்க. ஆனால் அங்கே சுய வேலை செய்யும். அந்த நான் அங்கே வேலை செய்யும். அந்த நான் வேலை செய்யும். நல்லா எல்லாருக்குமே நல்லா செய்வாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நான் தானே செஞ்சேன், அப்படியே மனுஷங்க மத்தியில் பெருமையை எதிர்பார்ப்பாங்க. இவங்க தான் புத்தி உள்ளவங்க. ஆனால் இவங்க கைவிடப்பட்டாலும், சபையிலேருந்து கைவிடப்பட்டாலும் அவங்கள மணவாளுக்கு எதிர்நோக்கி போகிறாங்க, தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கிறாங்க. அவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். அப்போது நல்லா கவனிங்க, தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாய் இரு. தெளிந்த புத்தி, நல்ல மனத்தெளிவு உள்ளவனாய் இரு தீமோத்தேயுவே. தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய். என்ன வேலை செய்ய? சுவிசேஷகனுடைய வேலையை நீ செய்ய. சுவிசேஷம் உனக்கு பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உனக்கு நல்ல மன தெளிவு இருக்குமே, ஆனால் தெளிந்த புத்தி உனக்கு இருக்கும்னா என்ன செய்வ? ஊழியம் செய்வ. நான் எதாவது செய்யணும் ஆண்டவரே. ஊழியன்னா என்ன? பிறர் நலன் நோக்குவது. அவங்களுக்கு என்ன தேவையில் இருக்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு ஜப தேவை இருக்கும் அவங்களுக்கு. நீ உட்காந்து உபவாசம் பண்ணி இருப்ப. உன் சபையில் யாரோ ஒருத்தர் கண்ணீரோடு இருப்பாங்க, ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, நிறைய போராட்டத்தில் இருப்பாங்க. ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ உபவாசம் பண்ணுவ. இதான் தெளிந்த புத்தி உள்ளவள். இவளே உத்தமி. இந்த உத்தமி தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இந்த தெளிந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய சிந்தனைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு எது பிரியமானது, அவர் அன்பில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம் கர்த்தரையே நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, இந்த தெளிந்த புத்தி நமக்கு வரணும்னா நல்ல வேதத்தை நல்லா கற்று தேர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் வேத வசனத்தை நம்ம அறிந்து ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம நிற்போம் அப்படின்னா நாம் தெளிந்த புத்தி உடையவர்களாய் தேவனுக்கு ஊழியம் செய்வோம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு நான் எனக்கு என்கின்ற அந்த அனுபவம் வெளியே போயிட்டு தெளிந்த புத்தி உள்ள சுவிசேஷகனுடைய வேலையை நாம் செய்வோம். ஒரு சுவிசேஷகனுடைய வேலை என்னவென்றால் பிறர் நலன் நோக்குவது, பிறனுக்காக வாழ்வது. நீங்கள் மலை பிரசங்கத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம மலை பிரசங்கத்துடைய மகிமையை குறித்து நம்ம தொடர்ந்து தியானம் செய்து வந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்காக நம்ம எப்படி வாழ்வது. ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தை முழுக்க என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, தெளிந்த புத்தியை தெளிவிப்பார். நீ ஒன்றுமே இல்லைடா, உன் கண்ணில் இருக்கிற தூணை பாரு, பிறர் கண்ணில் திரும்ப பார்க்காத. அப்புறம் நீ கோபம் கொள்ளாத, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காத, மற்றவங்களுக்கு நன்மை செய்ய, உங்களை சபிக்கிறவர்களுக்காக உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உங்களுக்கு விரோதிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்கள் பூர்ண சர்க்குணராக இருங்க. அப்போ இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மலை பிரசங்கத்தினுடைய அந்த மாதிரி வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவை போல பிறர் நலன், தேவ நீதியை நாம் நடப்பிக்க முடியும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு பாருங்களேன். மத்திய சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்து வாசிங்க. யார் புத்தி உள்ளவன்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் 24 வாசிக்க பார்க்கலாம். 7:24, மத்திய 7:24. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, எந்த வார்த்தைகளை கேட்டு?
இந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளுமே பிறர் நலன் நோக்குவது, ஊழியம் செய்வது. மற்றவர்களுக்கு நீ எப்படி தேவ அன்பை வெளிப்படுத்துவாய்? தேவன் எதில் மகிமை கொள்ளுகிறார் என்றால், நீ மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையில தான் தேவன் மகிமை அடைகிறார். அதுதான் தெளிந்த புத்தி. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் மாம்சத்தில் இருக்கிறான், அவனுக்குள்ள சுயம் இருக்கிறது. அந்த சுயத்தை நீ ஜெயிச்சா தான் மற்றவங்களுடைய நலனை நீ பார்க்க முடியும், மற்றவங்களுக்காக பாரப்பட முடியும். இருதயத்தில் பாரம் வரும். இது எது சும்மா நானும் இது செய்கிறேன் அப்படின்னு செய்யறதில்ல, மனசுக்குள்ள உண்மையான அந்த பாரம் இருக்கும், அந்த ஊழியம் செய்கிற அந்த அனுபவம் இருக்கும். அது கிறிஸ்துவில் மட்டுமே, வசனத்தில் மட்டும்தான் இந்த மகிமை வெளிப்படும். நான் சொல்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க. வார்த்தையை நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து நல்லா வசந்த வேதத்தை வாசிங்க. அப்போ சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி கேட்கறதல்ல, கேட்டு போறதல்ல, வசனத்தின்படியே வாழ்வது. ஒரு மனுஷன் வசனத்தின்படியே வாழ்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ள தெளிந்த புத்தி இருக்குது, காண்டாமிருகத்தின் பலன் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. அதை செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என்ன பார்த்தோம்? மாம்சத்தில் எழுத்தை பார்த்து நடிக்கிறவன் யாரு? அடிமை. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் எழுத்தில் நடக்கிறவன் குமாரன். குமாரன் தான் பிதாவாகிய தேவ சித்தம் செய்யும்படியாய். ஏன்னா தேவன் அன்புள்ளவர். அவர் ஒரு மனுஷனையும் குற்றவாளியாக பார்க்கவே மாட்டார். அவ்வளவு அன்புள்ள தேவன். ஆமென் சொல்லாமா? அவர் பரிபூரணர். மனிதனை ஒரு வினாடி கூட அவன் ஒரு குறை உள்ளவனாக குற்றமுள்ள பார்க்க முடியாது. ஆனால் குமாரன் அப்பாவுடைய அன்பிலே பூர்ணப்பட்டவராய் பாவிகளாகிய மனிதர்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆக தேவராஜ்யமே அன்புள்ள ராஜ்யம்தான். அப்போது நான் எப்படி ஒரு பாவியை நான் சுமக்கிறேனோ, பாவியுடைய சிலுவையை நான் சுமக்கிறேனோ, அதே போல் தெளிந்த புத்தி உடையவர்கள் தன் சகோதரனுடைய குறைகளை, பலவீனங்களை சுமந்து கொள்வார்கள் என்பதுதான் மலை பிரசங்கத்தினுடைய மகிமை. மற்றவன் நன்மை செய், அதுக்கான பிரதிபலனை தேவன் உனக்கு தருவார். ஏன்னா தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன். அப்போ நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு எவ்வளவு உற்சாகமாக இருக்கணும். ஆமேனா? ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம எவ்வளவு உற்சாகமாக இருக்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். நான் சொல்லி இவர்களெல்லாம் கேட்டு எவன் ஒருத்தரை செய்கிறானோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடு. அல்லேலூயா. அந்த கண்மலை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த கண்மலைக்குள்ள மறைந்து கொண்டு இந்த கண்மலையின் மேலே வீட்டை கட்டின ஒரு புத்தி உள்ள மனுஷனுக்கு, அதாவது தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி, அது தெளிந்த புத்தி உள்ள மனுஷன். தொடர்ந்து வாசிக்கும் போது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். புத்தி இல்லாதவன். கவனிங்க, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தனக்காக ஏதோ ஒன்று செய்யறான், தனக்காக ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடுறான். மணவாட்டி என்பவள் சுயத்தை முற்றிலும் ஜெயித்தவள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், சுயத்தை ஜெயித்தவள். நான், என் குடும்பம், என் வாழ்க்கை, இந்த நான் எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் கூடாது. உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணு. வசனத்தை எடுத்து நல்லா ஆராய்ச்சி பண்ணு. தேவ பிரசன்னத்துக்குள்ள நல்லா நில்லுங்க. இந்த தெளிந்த புத்தி அப்பொழுது நமக்கு தேவன் நமக்கு கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். ஆக ஒரு மனுஷனுக்குள்ள தெளிந்த புத்தி வந்துருச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த மனுஷனால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஊழியம்னா என்னது? பிறர் நலன் நோக்குவது, பிறருக்கு நலன் செய்வது, நன்மை செய்வது, பிறருக்கு நன்மை செய்வது. அது சுவிசேஷமாக யாருக்கு எந்தெந்த தேவையாக இருக்குது. இந்த மனுஷனுக்கு இப்போ சுவிசேஷம் தேவை, இப்போ இந்த மனுஷனுக்கு தேவ அன்பு தேவை, ஆறுதலாக பேசுறது, ஆறுதலாக பேசி அவங்கள தயார் செய்வது, அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை பூர்த்தி செய்வது, பிறர் நலன்லேயே நோக்கமாக இருப்பாங்க எப்படியாக. ஏன்னா தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண சித்தம் கொள்ளுகிறார். ஆமேனா? தேவன் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ண சித்தம் கொள்கிறார். அப்போ மனுஷங்க தேவனுக்கு தேவை. இந்த கான்செப்ட் மட்டும்தான் மனவாட்டிக்கு இருக்கும். சத்தியமும் பரிசுத்தமும் சத்தியமும் ஆத்ம பாரமும், இதுதான் மனவாட்டியுடைய அடையாளம். ஆத்ம பாரம், பிறருக்கு நன்மை செஞ்சுக்கினே இருப்பாங்க. உன் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களை பூர்ணமாக தேவன் பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டவருடைய அன்பை மட்டும் புரிஞ்சா போதும், வந்துடுங்க. இவங்க தான் புத்தி உள்ளவங்க, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவங்க. ஆமேனா? இப்போது உண்மையிலேயே நமக்குள்ள இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா, நம்ம புத்தி தெளிஞ்சுது அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, உடனடி ஆண்டவரே ஏசப்பா நான் உங்களை போல மாற விரும்புகிறேன், உங்களை நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன்ற அந்த அன்புக்குள்ளே வந்துடுவோம். இப்போது நாம் எப்படி இருந்தோம் முன்னாட்களை என்ன நல்லா கவனிச்சிங்க. நம்ம எப்படி இருந்தோம் முன்னாளில் அப்படின்னா, லேகியோன் பிசாசை பிடித்த ஒருத்தனை நம்ம பார்க்குறோம். இந்த லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை போலத்தான் நாமும் இருந்தோம். லேகியோன் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், நமக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக போகலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதர்நேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தர விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். இதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை. எப்படி கவனிங்க, பழைய வாழ்க்கை என்னது? இந்த விழுந்து போன ஆவி ஏதேனில் மனுஷனை இப்படி தான் ஒரு கல்லறை வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி வைத்திருந்தான். எப்படி இருந்தான் அப்படின்னாக்கா, இவன் அநேக அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு. அது எதை காண்பிக்குதுன்னா, சுயம். தனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு செல்ஃபில் அவன் இருந்தான். அவன் குடியிருப்பு எங்கே இருந்துச்சுன்னா கல்லறையில் இருந்துச்சு. அவன் குடியிருப்பு எங்கே இருந்துச்சு? கல்லறையில் இருந்துச்சு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கல்லறை என்பது என்னன்னா மனுஷங்க மத்தியில் பெருமை தேடுறது. தேவன் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தெளிந்த புத்தி. தேவனே அறியலையா தான் அவபக்தி. நாம் எப்படி இருந்தோம்னா, மனுஷங்க மத்தியில் பெருமை தேரணும். ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அந்த 4 பேருக்கு பயந்து 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 கல்லறையில் போய் ஓடி ஒளிந்து அவங்களுக்காக பிரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது எப்படிப்பட்ட சுபாவம்னா, அவனை சங்கிலிகள்னால கட்ட ஒரு நாளும் கூட யாரு சொல்லியும் கேட்க மாட்டோம். நான் சொல்கிறது தான் சட்டம். எனக்குன்னு அறிவு இருக்குது. மனிதரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு எந்த கயிறுக்கும் அடங்காது. இது கோபம்னா கோபம், அப்படிப்பட்ட மூர்க்கம், பயங்கரமான மூர்க்கம், பொறாமை, இது எல்லாம் உள்ள குடி கொண்டிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு அப்பாவுக்கு மதிக்க மாட்டான். நான் இப்படிதான் இருக்கணும், அப்பாக்கெல்லாம் மதிக்க மாட்டான், அம்மாவுக்கும் மதிக்க மாட்டான். அவங்களாம் அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பா, சொந்த பந்தெல்லாம் இருக்கும். ஐயோ அண்ணன் இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, இவங்களெலாம் பயப்படணும். அதெல்லாம் கிடையாது. என் மனம் போன போக்கில் நான் போகுவேன். இதுதான் முன்னாடி இருந்த நம்முடைய வாழ்க்கை. இதே கல்லறை வாழ்க்கை. உண்மையா இல்லையா? கோபம் நமக்கு அவ்வளோ இருக்கும். ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் எந்த உறவையுமே மதிக்காமல் அறுத்து போட்டு, ஒருவேளை வாலிப வயசாகலாம். இதுதான் மனிதனுடைய நிலைமை. இதுதான் எதை தேவனை அவன் அறியலை. அவன் தன்னுடைய பழைய இந்த மாம்ச இச்சைக்கு, இந்த மாம்ச பலவீனத்துக்கு அவன் அடிமைப்பட்டு அவன் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லிலும் கூக்குரலிட்டு கொண்டு தாம் பெருமையை பேசிக்கின்னு சுற்றின்னு தெரிவான். இதுதான் நம்முடைய நிலைமை, பழைய நிலைமை. இந்த கோபம் கொள்ளுதல், மனிதனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது. இவன் பயங்கர ஆக்ரோஷமாய் கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறான். இந்த கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்ளுவது என்பதனுடைய அர்த்தம் பயங்கரமானது. அது நியாயபரமான சுயநீதியை காண்பிக்கிறது. நியாயபரமான சுயநீதியில் இப்படி தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். என்ன அந்த வசனம் வாசிக்க போகலாம். இவன் கோபக்காரன். இவன் யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 24 வசனமா எடுத்து வாசி போகலாம். மனிதனுடைய நீதி 20 வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நல்லா கவனிங்க, இது தேவ நீதி கிடையாது. இவன் என்ன பண்றான் இவன்? ஆனால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போமே, ஆனால் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள கோபம்,
அது நீ கொள்கிற கோபம் தேவ நீதி அல்ல. எது தேவ நீதி என்றால், உன் சகோதரனுக்காக நீ வெளிப்படுத்தி காண்பிப்பார், நன்மை செஞ்சு வெளிப்படுத்தி காண்பிப்பார் தேவனை, அதுதான் தேவ நீதி. ஆனால் இந்த லேகியோன் பிசாசை பிடித்தவனைப் போல தான் ஒவ்வொரு மனிதனும் இருந்தோம் பழைய காலத்தில். நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்களேன். நீதிமொழி 27:2-3 வசனங்கள். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். யார் உன்னை புகழணும்? உன் வாய் தான். இதுதான் வந்து கூக்குரலிடுவது, கல்லுகள் தன்னை காயப்படுத்தி கொள்ளுவது. உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லேகியோன் பிசாசை பிடிச்சவனுடைய அந்த கேரக்டர் என்ன? இதுதான் நாமளே நம்ம செய்கிற கிரியைகளை பற்றி நம்மளை பற்றி பெருமையாக பேசணும். நம்மளை பற்றி நம்முடைய குறைகளை யாருன்னா சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சது வேலை இல்லையா? எல்லாம் பெருமை. கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கூக்குரலிட்டு ஒருத்தருடைய அன்புக்கும் அடிபணியாமல் யார் என்ன சொன்னாலும் அறுத்து போட்டு கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். முன்னாடி அது முழுக்க புத்தியில் அந்தகாரம். அது என்னது? புத்தியில் அந்தகாரம். அது என்ன பண்ணும் பாரு. கல் வாசனம் 3 கல் கணமும் மணல் பாரமா இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமா. நீ கோபப்படுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? நீ எதை உருவாக்கணும்? எதை நீ கொண்டு வந்த? எது உன்னுடையது? உனக்கு ஏன் கோபம் வருது? அதுதான் நம்ம பேசிக்கணும். தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா நீ உனக்கு கோபமே வராது. மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொண்டிருக்கும் என்று பிரசங்கில வாசிக்கிறோம். இங்கே பாருங்களேன், இந்த கோபம் வந்து 2 பாரமானது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா போய்க்கினே இருக்கும். திடீர்னு கோவப்பட்டு அவங்க டென்ஷனை, அவங்க எரிச்சலை காட்டிடுவாங்க. நல்லா கலகலகலன்னு சந்தோஷமாக இருந்த அந்த சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இறுக்கமாக ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். முன்னாடி பார்த்தா சில்லு நல்லா இருந்திருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னா கோபப்பட்டு கோபத்தை வெளிப்படுத்தி அந்த பாரத்தை வெளிப்படுத்தி விட்டுருவாங்க. அடுத்த வசன வாசி தொடர்ந்து. உக்கிரம் கொடுமை உள்ளது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்றால் கோபத்துக்கு அழிக்கிற வல்லமை இருக்கு. உன்னதை அழிச்சிடும் கோபம். இதுதான் வந்து புத்தியிலே அந்தகாரப்பட்டிருப்பது. அந்தகார புத்தி, தெளிந்த புத்தி, அப்புறம் புத்தி. இந்த புத்தி என்பது ஒரு நார்மலாக வாழ்வது, அதுதான் புத்தி உள்ள கன்னிகை. அப்புறம் புத்தி இல்லாது இருப்பது, அவங்க முழுக்க சுயத்துக்கே வாழறது இல்லையா? புத்தி உள்ள கன்னிகை என்பது ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே தேவனுக்கு தான் ஊழியம் செய்யணும் போவாங்க, அங்கே சுய ஒட்டின்னு இருக்கும். அது புத்தி உள்ளவர்கள். நல்லா கவனிக்கணும். அந்தகார புத்தி முன்னாடி இருந்தது. ஆனால் இயேசுராஜா நாமத்தில் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாறிவிட்டோம். இந்த தெளிந்த புத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதில் கொஞ்சம் ஒரு மாயமாலம் பண்ணுறது, அதுதான் புத்தி. மனுஷங்களுக்கு மத்தியிலையும் கொஞ்சம் பெருமை தேடிக்கிறது, அதுதான் புத்தி உள்ள கனி. அவங்க தான் சபையிலேருந்து கைவிடப்படுறாங்க. அடுத்தது புத்தி இல்லாதவர்களுக்கு அந்த முழுக்க சபையிலே இருப்பாங்க, அந்த செல்ஃப்லேயே இருப்பாங்க. அவங்க தான் புத்தி இல்லாதவர்கள். அப்போது இந்த கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த மனுஷனை அடக்கிறதுக்கு ஒருவனாலும் கூடாது இருந்தது. நான் சொல்கிறது கவனிக்கிறீங்களா? இந்த மனுஷனை அடக்கிறதுக்கு ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த கொடூரமான இந்த மனுஷனை தான் அவர் தேடி வந்தார். ஆமென் சொல்லாமா? நாமும் ஒரு காலத்தில் நானே ராஜா நானே மந்திரின்னு இந்த பிசாசு பிடித்த விழுந்து போன அந்த ஒரு சம்பவத்துக்குள்ளே நாம் இருந்தோம். விழுந்து போன அனுபவத்துக்குள்ளே நாம் இருந்தோம். யார் சொல்லியும் கேட்க மாட்டோம். அவ்வளவு சுயம், நான் எனக்குன்னு வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த மனிதனை தேடி வந்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது நமக்கு நேரம் இல்லை, அந்த சம்பவத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். என்ன இப்போ அந்த லேகியோன் பிசாசை பிடிச்சவன் வந்து நீ உன்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பேய்கள்லாம் என்ன அலறுது, ஐயா நாங்கள் எங்கே போவோம், அதோ பன்னி மேய்து பாரு, ஆமென், அந்த பன்னிகளுக்குள்ளே போகிறது எங்களுக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு கேட்குது. நல்லா கவனிங்களேன், இந்த புத்தி தெளிகிற இடத்துல 2 இடத்துலையுமே பன்னி வரும். ஆமேனா? அங்கே இளையகுமாரன் எல்லாவற்றையும் போயிட்டு சேர்த்து சுருட்டின்னு தூரதேசத்துக்கு போயிட்டு எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டு கடைசியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு குடியானவன்கிட்ட அவன் ஒட்டி கொண்ட போது
அந்த குடியானவன் அவனை பன்றி மேய்க்க அனுப்பினான். ஏன்னா இவன் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறான். பன்றி என்பது மாம்ச இச்சை. இந்த புத்தியில் அந்தகாரப்பட்டிருப்பது என்பது மாம்ச இச்சை. இந்த உடம்புக்காகவே வாழ மிருகம். அந்த காம விகாரத்திலேயே இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த காம விகாரத்திலேயே இருப்பாங்க. அந்த பன்றியினுடைய அனுபவம் அதுதான். இப்போ இந்த மனுஷனுக்குள்ள இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த இந்த பேய்ங்க கேட்குது, அதோ பன்றி இருக்குதே, நாங்கள் பன்றிகளுக்குள்ளே போயிடுறோம். இதான் புத்தியில் அந்தகாரப்பட்டிருப்பது என்பது. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த லேகியோன் பிசாசு பிடித்த இந்த பேய்ங்க கேட்குது இல்லையா, அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். பன்றிகளுக்குள்ளே போகும்படி கட்டளையிடும்படி 11:5 வாசிங்க. அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இந்த பன்றி என்பது எதை குறிக்குது? மாம்சீக இச்சை, அதாவது வந்து காம விகாரம். இந்த காம விகாரத்தில் இருப்பதா புத்தியிலே அந்தகாரப்பட்டிருப்பது. நாமும் ஒரு காலத்தில் புத்தியிலே அந்தகாரப்பட்டிருந்தோம். இந்த பன்றிகளுக்குள் இருந்த இந்த ஆவிகள் என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட அந்த பாவத்துக்கு மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் நமது ஆண்டவர் நல்லவர், ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். இப்போ எபேசியருக்கு நிருப திருப்பிக்கொள்ளும். இந்த புத்தியில் அந்தகாரம்னா என்ன, இந்த பன்றியினுடைய சுபாவம் என்ன, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் 17 வாசிக்க பார்க்கலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், எச்சரிக்கை, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவன் சிந்தை முழுக்க எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அவன் புத்தியில அந்தகாரப்பட்டிருக்கிறான். எப்படி? பன்றியை போல. அவர்கள் புத்தியில் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க புத்தியில அந்தகார வெளிச்சம் இல்லை. கிறிஸ்துவை பற்றின வெளிச்சம் அவர்களுக்குள்ள இல்லை. நாமும் அப்படிதான் இருந்தோம். உண்மையா இல்லையா? ஆமேனா? புத்தியில் அந்தகாரப்பட்டு லேகியோன் பிசாசை பிடித்தவனை போல நாம் இருந்தோம். புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். புத்தியில் அந்தகாரப்பட்டிருப்பது. அதனால தான் 2 இடத்துலையுமே பன்றி வருகிறது. அந்த செல்ஃப், அந்த சுயம், இந்த மாம்சத்துக்காக வாழறது, இந்த உடம்புக்காக வாழறது. இதை தான் நம்ம மனவாட்டி சீலுவில் ஆணி அடித்து ஜெயங்கொண்டு விட்டாலே. ஆமேனா? நான் சொல்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. தெளிந்த புத்தி நமக்குள் இருக்குது என்றால் கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொள்ளுவது. இதுதான் தெளிந்த புத்தி. அதுதான் மெய்யான போஜனம். என் அப்பா வீட்டில் இருக்கிற மெய்யான போஜனம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் மரணத்தை ஜெயித்தவர். ஐயோ நான் சாகுறேனே, பன்றிகளுக்கு போகிற தவிடு கூட கிடைக்கல. நல்ல டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இதான் சத்தியம். கிறிஸ்துனா யாரு? தெளிந்த புத்தி, தேவ அன்பிலே பூரணப்படுவது. உடனடியாக நம்முடைய மனம் தெளிஞ்சிருச்சுன்னா உடனடியாக தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வோம். தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்களோ எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. கிறிஸ்துவனுடைய போதனை அன்பு. தேவன் அன்பா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது தேவனுடைய அன்பு. அந்த அந்தகார புத்தியில் அந்தகாரப்பட்ட அந்த காரியம் வெளியே போய் நமக்குள்ள தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய அந்த மகிமை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. நான் சாகுறேனே, இளையகுமார் சொன்னார் இல்லையா, நான் சாகுறேனே, என் பிதாவிடத்தில் திருப்தியான போஜனம் இருக்குது.
அந்த போஜனம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே மெய்யான போஜனம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவே. ஆக அவரை நம்முடைய ஆத்துமா தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அன்பான தேவஜனமே, இப்போ இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த இந்த மனுஷனுக்குள்ள இந்த இச்சை வெளியே போகிறது. பழைய மனுஷன் மாம்சிகம் வெளியே போகிறது. தேவனோடு கூட உறவு கொள்ளுகிற அன்பு அவனுக்குள்ளே பெருகிறது. உடனே கர்த்தர் என்ன சொல்ற, பண்டிகைகளுக்குள்ள போ அப்படின்னு இந்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. இந்த ஆவிகள் எல்லாம் அந்த பன்றிகளுக்குள்ள போனதும் பக்கத்தில் இருக்கிற கடல்ல போய் விழுந்து மாண்டு அவங்க என்ன பண்ணுதுனாக்கா அந்த பன்றி கூட்டமே செத்து போகிறது. உடனே அந்த பிசாசை பிடித்து இந்த நிர்வாணியா இருந்தவன், ஆமேனா, ஏன்னா அவன் வஸ்திரமும் போட்டுல, அவன் நிர்வாணியா இருந்தான், கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் இல்லையா. ஆனால் அவன் என்ன செய்தான்னாக்கா, வாசிங்க பார்க்கலாம், 15 வாசிங்க பார்க்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அவனுக்கு என்ன தெளிஞ்சது? புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். பழைய மனுஷன் செத்தான். இப்போ கவனிங்க, ஜனங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யாருக்கோ 2000 பண்ணி போய் அந்த கடலில் விழுந்து மாண்டு போகிறது. இதை பார்த்தவங்களாம் ஊரில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இந்த மனுஷனை முன்னாடி அறிந்திருந்தார்கள். இவன் கொடூரமானவன், வஸ்திரம் இல்லாமல் கல்லறைகளிலே குகைகளிலே கூக்குரலிட்டு கொண்டு பயங்கரமாய் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தவன். ஆனால் இப்போ அவன் புத்தி தெளிந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவன் வஸ்திரம் தரித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்தவனாய் அவன் புத்தி தெளிந்திருக்கிறது. மறுபடியும் இந்த 15 வசனத்தை வாசிங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பார்க்குறாங்க? இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அன்பானவர்களே, நாம் கூட அப்படிதான் இருந்தோம். உலகத்தில் வேற மாதிரி இருந்தோம். இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது அநேகருக்கு பயம் ஏற்படுகிறது. எப்படி இவங்களுக்குள்ள இந்த மாற்றம் வந்துச்சு? முன்னாடி இருந்த அவருடைய சுபாவங்கள்லாம் இப்போ இல்லையே. ஒரு புது சிருஷ்டியினுடைய அனுபவம் இவர்களுக்குள்ள இருக்குதே. உண்மையா இல்லையா? நம்மளை கண்டவர்களுக்கு பயம் வருது. முன்னாடிலாம் அவங்க ஒரு வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ வேற மாதிரி இருக்கிறாங்களே. எப்படி இவங்களுக்குள்ள மாற்றம் வந்துச்சு? எங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, இயேசு இருக்கிறார். ஆமேனா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் புத்தி தெளிந்திருக்கிறது. முன்னாடி நாங்கள் எங்களுக்குன்னு வாழ்ந்தோம், எங்களை காயப்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிறருக்காக வாழ்கிறோம், தேவ அன்பை வெளிப்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க. இவன் புத்தி தெளிஞ்சதுமே என்ன நடந்துச்சு? இவன் புத்தி தெளிஞ்சதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றி தொடர்ந்து வாசியமாத. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய போறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. புத்தி தெளிந்தவர்களுக்கான ஒரு அடையாளம் என்னவென்றால், ஏசப்பா, நான் உங்களை பின்பற்ற போகிறேன், நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். ஆண்டவரே, நான் உங்களோடு கூட இருக்கணும். நீர் எப்படி நன்மை செய்கிறீரோ, நீ கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக, தேசம் தேசமாக சுற்றி திரிந்து எப்படி நீ நன்மை செய்து தேவ அன்பை வெளிப்படுத்துகிறீரோ, உம்மை போல நானும் ஊழியம் செய்ய வேண்டும். நான் என் மாம்சத்தை ஒடுக்கி, ஏன்னா நம்முடைய சுயத்தை வெறுக்காம ஊழியம் செய்ய முடியாது. ஆமேனா. நல்லா கவனிங்க. சுயத்தை வெறுக்காம, ஏன்னா மனிதன் மாம்சத்தில் இருக்கிறான், செல்ஃபில் இருக்கிறான், அவனுக்கு தேவையோடு இருக்கிறான், மனிதனுக்கு தேவையோடு இருக்கிறான். ஆக இவன் சுயத்தை வெறுக்காம இவன் என்ன பண்ண முடியாதுன்னா, இவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இவன் நல்லா புரிஞ்சுக்கணும், இவர் தான் என் ஜீவன், இவர்தான் தேவன் அனுப்பின மெய்யான போஜனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் நான் இவரில் நான் காண்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஜீவனாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை புசிக்க ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்துவை தன் இருதில் தரித்து கொண்டான். புத்தி தெளிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க 24 hour ஊழியத்திலேயே உழன்றுகினே இருப்பாங்க. சபையில் கொடுக்கிற சபையினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன். சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன். புத்தி தெளிந்த உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. தீமோத்தேயுவே,
நீ மன தெளிவுள்ள சுவிசேஷனுடைய வேலையை செய். ஒரு சுவிசேஷனுடைய வேலை அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பது, தேவனை தனக்குள்ளிருந்து தேவனை வெளிப்படுத்தி காண்பிப்பது. தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டால் மட்டுமே இந்த அன்பு வெளிப்படும். கர்த்தரும் இவனை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? எப்படி ஏற்றுக்கொண்டார்? அவர் சொல்றாரு பாருங்களேன், வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். கர்த்தரை நீ வெளிப்படுத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன் வீட்டுக்கு போ, உன் ஊருக்கு போ. உன் ஊருக்கு போய் நீ என் கூட வர வேண்டாம். இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியத்தையும் நான் உன் கையில் கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க. நீ என் கூட வர வேண்டாம். ஆனால் உன் ஊருக்கு உன்னை நான் ஊழியக்காரனாக நியமிக்கிறேன். கர்த்தர் உனக்கு செய்தது எல்லாவற்றையும் எல்லாருக்கும் போய் சொல்லு. எல்லாருக்கும் போய் சொல்லு. ஆமென். எல்லாருக்கும் போய் சொல்லு. என்ன, இப்போ நீ மன தெளிவுள்ளவன், மகிமையெல்லாம் தேவனுக்கே என்பதை அறிந்து கொண்டாய். உன் உடம்பை நீ காயப்படுத்த எனக்குன்னு காயப்படுத்துகிற சுயம் செத்து போச்சு. உனக்குள்ள இருக்குது நான் பார்க்குறேன். நீ போய் எல்லாருக்கும் போய் சொல்லு. அந்த ஊருக்காரங்களை, ஏசப்பா நீங்கள் முதல்ல இடத்த காலி பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னவங்க, இவன் போய் ஊழியம் செய்தான். இவர் மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு வரும்போது என்ன நடந்துச்சு? தொடர்ந்து வாசிமா. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு தேவனுடைய குமாரன். தேவன் அன்புள்ளவர். தேவன் என் மேல் இரக்கம் வைத்து எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனையும் கிறிஸ்துவையும் அவன் மகிமைப்படுத்தினான். எல்லாம் அந்த தெக்கப்போலி தேசம் முழுக்க போய் பிரசங்கிக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி 21 வாசி. இயேசு படவில் ஏறி மறுபடி இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். நீங்க வேணாப்பா, நீங்க போயிடுங்க, எங்க எல்லையை விட்டு போயிடுங்கன்னு 17ஆம் வசனத்துல சொல்றாங்க. ஆனா இவன் போய் ஊழியம் செய்தான். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக தன் சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள். தன் சகோதரருக்கு நன்மைகளை செய்வார்கள். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிங்களேன். நீங்கள் முன்னாடி புத்தியில் அந்தகாரப்பட்டிருந்தோம். கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆனோம். ஆமேனா? ஆனால் மாம்சத்தின்படி யோசித்து புத்தி உள்ள கன்னிகளாக இருக்க வேண்டாம். தெளிந்த புத்தி என்பது தேவ அன்பில் நிலைத்திருப்பது. புத்தி என்பது ஒரு மனிதனாக எனக்கும் பெருமை வேணும்னு வாழ்த்து, அப்படி வேண்டாம். புத்தி உள்ள கன்னிகையாக போக வேண்டாம். ரூபவதி, கன்னிகை, உத்தமி. இந்த உத்தமி என்பவள் தெளிந்த புத்தி உள்ளவள். இந்த தெளிந்த புத்தி என்பது தேவனுடைய அன்பை இந்த உலகுக்கு கொடுப்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு ஊழியத்தை மகிமையாக செய்யுங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தில் நீங்கள் நில்லுங்க. எல்லாருக்கும் தேவ அன்பை காண்பீங்க. இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுவே தேவனுடைய நோக்கமும் நம்மை அழைத்த அவருடைய இரக்கமாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு ஊழியத்தில் இருக்கிறீங்க என்பதை வச்சு உங்கள் புத்தி எந்த அளவுக்கு தெளிந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக தெளிந்த புத்தியுள்ளாக இருப்போம். இந்த மனுஷனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினதை போல நாமும் நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய கிராமங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்கள், அந்த இடங்களெல்லாம் போயிட்டு ஏசப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்த உண்மையாய் தேவநாமம் மகிமைப்படும்படியாய் நீங்கள் எதை செய்தாலும் என்ன பண்ணணும்? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவநாமத்துக்கு மகிமையாக செய்யுங்கள் என்று நமக்கு எழுதுகிறார். ஆக தேவன் இந்த மனிதனை குறித்த ஒரு சாட்சியை கொடுத்ததை போல நம்பி ஊழியத்தை கொடுக்கிறார். நீ போய் எல்லாருக்கும் போய் சொல்லு. இவன் போனால் தெக்கப்போலி தேசத்தில் எல்லாத்தையும் போய் சொல்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள புத்தி தெளிந்திருக்கிறது. சுயத்தை ஜெயித்தான். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்குள்ளே இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள் இருந்தபடினால் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்தான். அப்படி போல நாமும் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமெனா? நம்மளால் முழங்கால் படிடலாம். எல்லாம் முழங்கால் படிட்டு, பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த இந்த